நாமா அவங்க வேலைக்கு போறியா? எங்க ஒரே டார்ச்சரா இருக்குது. அதான் இன்னைக்கு லீவ் போட்டேன், சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கிட்ட நீங்க யாரையும் நீ மட்டும் இருக்கிற? நம்மள லீவ் போட சொல்றேன். அவனுங்க லீவ் போட மாட்டானுங்க. நாம தான் லீவ் போட்டு சும்மா உட்காந்துருக்கணும். எங்க வெளியே போலான்னு பிளான் பண்ணேன், எவனுமே இல்லையே. வெளியில வேணா டீ சாப்பிடலாம். சரி சொல்லு, டீ சொல்லு. சுகர் கம்மியா சொல்லு, ஹாஃப் சுகர் சொல்லு. ஹாஃப் சுகரா? ஆமா. நல்லா தான் இருந்த. ஐயா வந்துருச்சுப்பா. கேடு உனக்கு என்ன பண்றது அப்புறம்? சரி விடு, வயசாகுது இல்ல. ஆஷா நன்றி. அப்புறமா வேலை எப்படி போகுது? அது அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, குழப்பற பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்குது வாழ்க்கை. என்ன பண்றது? நீ என்ன கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியா இருக்குதா இல்லையா? பண்ணுவோமா, பொண்ணு தான் கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணுதான் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ண, நீ தான் ஒரு சாதா பொண்ணு பாரு. நமக்கு எப்படி பாக்குறது? அப்புறம் நம்மளை பத்தி தெரியாதா? அப்புறம் பொண்ணு உண்மை சொல்ல வேண்டியது இருக்கும். என்ன உண்மையை சொல்ல போற? நீ என்ன உண்மையை சொல்ல போற? இப்போ சார கேட்க போறதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும்ல. அப்புறம் இதெல்லாம் சொல்லுவாங்களா? சார் டீ வந்துச்சான்னு பாரு. நம்ம டீ சாப்பிடலாம். ஒரு மாதிரியா இருக்குது, கை வர நடக்கிற மாதிரி இருக்குது. குடி கூட அட்ஜஸ்ட் பண்ணி குடி. எதுக்கு மறுபடியும் சாப்பிட்றதுக்கா? அவ்வளோ சாப்பிடு. வேணாம் வேணாம். ஓ, என்ன டீ போடுறாங்க தெரியல. ஹரிஸ் ஆளக்கானா தெரியல, அவன் எங்க போயிட்டானே தெரியல. போன் பண்ண கட் பண்ணி விட்டான். கட் பண்ணி விடுறானா? வேலைக்கும் போறது இல்ல, சும்மா எங்க லவ் பண்ணான் தெரியுமா? இப்பதான் அவனை பத்தி பேசிட்டு இருந்தான். ஏன்டா நம்ம ஏரியா விக்னேஷ் இருக்கிறான் தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆகி போச்சான். ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். எங்க ஆக்சிடென்ட் ஆச்சு? அந்த பக்கத்து ரோட்ல. சரி சரி, மூல் ரோடு இருக்குல்ல, ஆமா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். சரி போய் பார்க்கலாம். சரி போலாம். சரி டியூன் சாப்பிட்டு போயிடலாம். ஏற்கனவே போற நிலைமையில இருக்கிற டீ கேக்குறீங்க. டியூன் சாப்பிட்டு போயிடலாம். சரி அப்பலாம் இல்ல, மினிமா டீ போட்டுற போறோம், சக்கரை அதிகமா. சரி இந்த கரெக்டா சொல்லிக்கலாம். சரி சொல்லு சொல்லு சொல்லு. அப்புறம் என்னாச்சான்? ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, நீங்க கூப்பிட்டா டீ சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட்றா, லேட்டாக தானே ஆகும். டீ சாப்பிட்டு போயிடலாம். நீங்க எப்படி கொதி கொதி கொடுத்துட்டான் தெரியுது. அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா முன்ன மாதிரி சக்கரை கம்மியா போடுவோம்னு பார்த்தோம். சக்கரை நிறைய இருக்கு, சூடா வர்றது பிரச்சனைங்கிறான். போலாம் போலாம் போலாம். அந்த ரைட் சைடு தான் ரூம். அதுவா? உள்ள போய். ஆமா ஆமா. மறுபடியும் எங்க டீ சாப்பிட்டு போயிடலாம். மறுபடியும் டீயா மச்சான்? உன்னெல்லாம் கூட்டு வந்துட்டு பெரிய ராவடியா இருக்குது. உன்னை கூட்டிட்டு வந்துட்டு பெரிய ராவதான. ஹாஸ்பிட்டல் வந்து பாத்துட்டு வந்துடலாம். பாத்துக்கலாம். இப்ப எங்கதான் ஒண்ணு நல்லதா இருக்கிறான்னு பாத்துட்டு போனேன். நான் சுகர் பேஷண்ட், சோரேஜ் குடிக்கிறேன் போய். டீ சொல்லுங்க. சொல்லு 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 சொல்லு. ஆஃப் சுகர்ப்பா மாஸ்டர். 3 டீ, அது ஆஃப் சுகர். சாப்பிட்டு போயிடலாம். டீ தான் மச்சான் 4 குடிச்சிட்டு கம்முனரா டீ சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா சுகர் பேஷண்ட் சாப்பிடலன்னா கை நடுங்காது. பேசாத. ஓ ஏய் பாவடா அந்த ஆளு ஏன்டா ஸ்போர்ட்ஸ் சித்ராத பண்றாரு? பழக்கச்சா இப்படிதானா? ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். அவ்வளவுதான். டீ சொல்லி வச்சு வந்துடும், சாப்பிட்டு போயிடலாம். ஒன்றும் பயப்படாது, ஒன்றும் நல்லா தான் நடக்கும். சரியா? இல்லை இவன் பண்ற சரியில்லை, பார்த்துக்கலாம்.